திரு அமித்ஷா அவர்களே முயற்சி பண்ணி சசிகலா அவர்கள் அண்ட் டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. அது ஒரு பெரிய இழப்பு தான், வித்தவுட் நோ டவுட். தென் மாவட்டங்களில் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு அவருக்கு தெரியும். 24 கேட்க வேண்டாம், கண்கூட பார்த்தோம். பாஜக பின்னாடி சில தொகுதியில் போகிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. தவறான முடிவுகள் தான். அதில் 12 சீட் நம்ம கூடுதலாக கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாஜக கூடுதலாக கொடுத்துருந்தா இந்த மாதிரி திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி எந்த பாஜகவுக்கு தான் அந்த பேச்சுவார்த்தையில் நான் இல்லை. அந்த பேச்சுவார்த்தை என்ன செய்யப்பட்டது எனக்கு தெரியாது. அந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக நடக்குங்கனால அவர் ஆமாவா இல்லையானு திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்ல முடியும். அதுலேயும் 2 பேருக்கு அப்புறம் 2 பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய யாராவது சொன்னால் தான் உண்டு. என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் கேள்விப்பட்டது திருமதி சசிகலா டிடிவிக்கு சேர்த்து கேட்கப்பட்டது. அது அவங்களுக்கு இல்லை, பிஜேபிக்கு அவ்வளோ போடுமா. பிஜேபி நான் அன்றைக்கி 50 தொகுதிக்கு போகிற இடத்துல இல்லை. அவங்க அதில் நம்ம ஆனஸ்டாக ஒப்புக்கணும். ஸோ அன்னைக்கு தேதிக்கு பிஜேபி கேட்கப்பட்டது ஒரு குழுவாக நம்ம பிஜேபி ப்ளஸ் அப்படின்னு இவ்வளோ கொடுத்துருங்க. அதை அவங்க தமாகவோ மற்றவங்களை என்ன யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொண்டு வந்துட்டோம்.